இங்க என்ன நடக்குது, ஏன் நடக்குது அப்படின்னு யாராவது யோசிச்சோமா? நான் கேட்குற ஒரு கேள்வி, நான் போறதுக்குள்ள யாராவது பதில் சொல்லுங்க. ஒரு பானைக்குள்ள மண்பானை இருக்குல்ல, மண்பானை, மண்பானையில சுத்தி ஓட்டை இருக்கு, சின்ன சின்னதா ஓட்டை இருக்கு. தண்ணியை அதுல பிடிக்கணும். ஆமா, தண்ணி வெளியில வரக்கூடாது. ஓஹோ, ஓட்டை உள்ள பானையில தண்ணியை நிரப்ப முடியுமா? முடியாது. நிரப்பலாம். எப்படின்னு யோசிங்க. இப்ப மன்னர் ஒரு நாட்டை ஆள்றாரு. மன்னருக்கு என்ன யோசனை? மன்னர் மயன் புத்தி இல்லாதவனா இருந்தாலும் சரி, கண் இல்லாதவன், கால் இல்லாதவன், முடவனா இருந்தாலும் மன்னர் மயங்கிற வாரிசு அடிப்படையில் மன்னர் ஆயிரலாம். ஆனா மன்னருக்கு யோசனை சொல்ல மந்திரி ஒருத்தர் வேணும். மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். சலசலப்பு இல்லாம கேளுங்க, ரொம்ப முக்கியமான கதை. ஆமா, இப்ப மன்னருக்கு கூட இருக்கிறவர் மந்திரி. மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு சொல்றவன் தான் மந்திரி. இப்படியா இருக்கு இப்போ எல்லாம். வரும் பொருள் எடுத்தல்னு அம்புட்டையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. மக்களுக்கு ஒன்றும் கிடைக்கலையா? நான் சொல்லல, பல பேர் பேசிக்கிறாங்க. அப்ப மன்னருக்கு மந்திரி இருக்காரு பாருங்க, ரெண்டு பேரும் அவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்திருக்காங்க. மன்னருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துருச்சு. இந்த நாட்டை நல்ல முறையில் வழி நடத்தணும், மக்களை நல்வழிப்படுத்தணும், அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு திட்டம் போடுவோம் அப்படின்னு அமைச்சரை கூப்பிட்டு கேட்கிறாரு மந்திரிய. மந்திரி ஒரு யோசனை சொன்னார். இனிமே பகலை இரவாக்குவோம், இரவை பகலாக்குவோம். அது எப்படி பகலை இரவாக்குறது, இரவை பகலாக்குறது? உத்தரவு ஓடு. பகல்ல யாரும் ஊருக்குள்ள நடமாடக்கூடாது, எல்லாரும் கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கணும், தூங்குங்க, இரவு முழுவதும் முழிச்சுக்குங்க, பகல்ல பாக்குற வேலையை பூரா இரவுல பாருங்கன்னு உத்தரவு போட்டாங்க. உத்தரவை போட்டுட்டு ஒரு கட்டளை வச்சிருக்காங்க, யாராவது பகல்ல சிறுநீர் கழிச்சா, அதான் இரவு, சிறுநீர் கழிச்சா தலையை வெட்டணும்னு உத்தரவு. அப்படி